Hello students, இப்போ நம்ம class 11 mathematicsல 5th chapter binomial theorem, sequence and series. Example 5.12, 5.13, 5.14, 5.15 பார்க்கலாம். Example 5.12. Prove that if A, B, C are in HP, if and only if இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணாதான் அது ஹெச்பின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த கண்டிஷனை எழுதிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ A இன்ட்டு B மைனஸ் C ஈக்குவல் டு C இன்ட்டு A மைனஸ் B. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. AB மைனஸ் AC ஈக்குவல் டு CA மைனஸ் CB. இப்போ இதில் ABC தான் எல்லாத்துலேயுமே கலந்து வருது. ஸோ எல்லாத்தையுமே நான் ABCயால் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1/C மைனஸ் 1/B ஈக்குவல் டு 1/B மைனஸ் 1/A. இந்த மாதிரி தேர்ட் டேர்ம் இப்போ ABCHPனா இதோட ரெசிப்ரோக்கலோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ 1/B மைனஸ் 1/A வந்து 1/C மைனஸ் 1/Bக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஹெச்பி. இங்கேயும் அதே மாதிரி வருது. ஸோ 1/A 1/B 1/C ஆர்என், அதாவது ஏபிசி ஆர்என் ஹெச்பின்னு போடலாம், இல்லை 1/A 1/B 1/C ஆர்என் ஏபின்னு போடலாம். Example 5.13. 5th and 9th term of a harmonic progression கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே 1/ன்னு போடுவோம். ஓகேவா? ஆர் 1/19 1/35 12th term கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5th termனா நம்ம எப்படி போடுவோம்? A plus 4D equal 19 போடுவோம். 9th termனா A plus 8D equal to 35ன்னு போடுவோம். ஒன்று 1/ன்னு வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனாக மாற்றிக்கணும் நம்ம. ஓகேவா? அப்போ 1/19 19, 1/35 35ன்னு போட்டுக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அதோட இன்வெர்ஸ் மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா ஏக்கும் டிக்கும் ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு 12th termனா A plus 11D சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Example 5.14. Find 7 terms கொடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ 4A1 லாஸ்ட் ஒன் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4, நடுவில் 7 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது 1 2 3ன்னு 8, இது 9th term. அப்போ A plus 8D வந்து 7, ஏக்கு பதில் 4 போடுவோம். அப்போ D ஆன்சர் கிடச்சிடுமா? அப்போ A1 என்ன? A plus 1D, இது A plus 2D, A plus 3D, A plus 4Dன்னு ஒன்று ஒன்றா போட்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதிலே ரெண்டாவது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் படி இது ஏனா இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர், இது ஏஆர் கியூப், இது ஏஆர் பவர் 4, இது ஏஆர் பவர் 5ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஏக்கு பதில் நான் 12ன்னு போட்டேன்னா ஆரோட ஆன்சர் 1/2ன்னு வரும். அப்போ இது ஏஆர், அப்போ A 12 இன்ட்டு 1/2. அதுக்கடுத்தது G2 வந்து ஏஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டு கேன்சல் பண்ணுறோம். இப்போ G12 போடுறப்ப இதை வச்சு போடலாம். இது இன்ட்டு ஏஆர்னு போடலாம், இல்லைன்னா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப்னு போடலாம். Next, example 5.15. If the product of 4th, 5th and 6th term of GP or product 4096, 5th, 6th and 7th term 32,768. அப்போ ஃபர்ஸ்ட் 8 terms என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4th termனா எப்படி போடுவோம்? ஜிபி, அப்போ ஏஆர் கியூப்னு போடுவோம். 5th termனா ஏஆர் பவர் 4, 6th termனா ஏஆர் பவர் 5. அப்போ ப்ராடக்ட்னா ஏஆர் கியூப் இன்ட்டு ஏஆர் பவர் 4 இன்ட்டு ஏஆர் பவர் 5. அப்போ ஏ கியூப் ஆர் பவர் 9 10 11 12ன்னு வரும். ஓகேவா? 4096ன்னு வந்துச்சு. ஓகேவா? இதை அப்படியே வச்சுப்போம். 5 6 7க்கு இதே மாதிரி போடுவோம். இப்போ இதால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஏ கேன்சல் ஆயிடுது. ஆர் கியூபோட ஆன்சர் 8, அப்போ ஆரோட ஆன்சர் 2. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏயோட ஆன்சர் 1ன்னு வருது. ஓகேவா? இப்போ நம்மளோட கொஸ்டின் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 terms. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 8 terms கண்டுபிடிப்போம். எஸ்என் ஃபார்முலானா ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். ஏ 1ன்னு தெரியும், ஆர் 2ன்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் சம் ஆஃப் 8 terms 255. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.12லேருந்து 5.15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.